ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு எஸ்பி கிச்சன். இன்றைக்கி எஸ்பி கிச்சனில் ஹெல்த்தியான ஒரு துவையல் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இதை ஒரு வாணலில் போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பச்சை பயிறு பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ இது வறுபட்டுடுச்சு. 6 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கிடுச்சு. அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 6 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்து ஒரு இனுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கொத்தமல்லி வதங்கிடுச்சு. அடுத்து ஒரு கோலி சைஸ் அளவு புளி, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும், ஆறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வதக்கி வச்ச பொருளெல்லாம் ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச பச்சை பயிறு, வதக்கி வச்ச பொருளை சேர்த்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ துவையல் அரைச்சாச்சு. இந்த பதத்துக்கு துவையல் அரைக்கணும். ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு கொரன்னு அரைக்கணும். அடுத்து இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ஒரு வாணலில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இதை நம்ம துவையலில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான டேஸ்டான பச்சை பயிறு துவையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.